வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஒரு சர்பத் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசியோட விதைகள் தாங்க. இது உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுலில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. சீக்கிரமாகவே ஊறிடும். இதுக்கு 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுக்கோங்க. இதுக்கு 2 லெமனும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு லெமனில் 2 கார்னரையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க பகுதியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்ஜா சீட் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணலாம். இப்போ லெமனோட கார்னரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2த்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சப்ஜா சீடையும் சேர்த்துக்கலாம். இதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான சர்பத்துங்க. இதில் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் மீதி இருக்க லெமன் இருக்கு இல்லையா, அதை ஒரு கிளாஸில் ஒரு 1/2 லெமன் கணக்கு பண்ணி 2த்துலேயும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதில் நீங்கள் சோடா கூட சேர்த்துக்கலாங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நீட்டாக இருக்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்பத் கிளாஸோடு சேர்த்து கவர் பண்ணி நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த சர்பத்துக்கு பேர் குலுக்கி சர்பத் தாங்க. நல்லா எவ்வளோ ஷேக் பண்ண முடியுமோ நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாஸையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி குலுக்கும்போது தான் அதில் உள்ள காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே கலந்து ஒரு நல்ல கலவையாக நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா குலுக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குலுக்கி சர்பத் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.